பொழுது விடியும் காத்து நிற்க வேண்டியதா இருக்குது. என்ன சண்முகா, எப்போதான் குட்டி போடுவேன் நீ? நானும் இன்னைக்கு குட்டி போடுவேன், நாளைக்கு குட்டி போடுவேன்னு பார்த்தானே இருக்கிறேன். சீக்கிரம் இந்த அம்மா காக்கா கொஞ்சம் சீக்கிரமா குட்டி போடுமே, அப்பதானே பால் வித்து அம்மா பணக்கார முடியா. என்ன அதிசயம், சதீஷ் இன்னைக்கு எழுப்பாம எழுந்துட்டு சீக்கிரமா? நீங்க எழுந்துட்டமா? அதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, அதனால சீக்கிரமா எழுந்திருக்க. ஊசத்துக்கு போறான், கடைக்கு போறான், ட்ரெஸ் வாங்கறதுக்கு, அதனால சீக்கிரமா எழுந்திருக்க. அதே ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்தா எழுப்பு தூங்கி எழுந்திருப்பல. அதெல்லாம் தெரியலமா, ஸ்கூலுக்கு போனா மட்டும் தூக்கமா வருதுமா, அதை சீக்கிரமா எழுந்திருக்க முடியல. வரும் ஸ்கூலுக்கு போனா மட்டும் தூக்கம் வரும். சரி இந்த மார்க்கெட் இருக்க சாணி அள்ளி போடு. சாணி அள்ளி போடணுமா? ஆமாப்பா, அம்மா வேற வாசல் பெருக்கி கோலம் வைக்கணும். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பாட்டி அவ்வளோ செஞ்சுருவாங்க. உங்க கால் வலி சொன்னாங்களே, நம்ம தான் ஒரு வேலை செய்யணும். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா சீக்கிரமா போக முடியும். அம்மா வர 9 மணிக்கு வந்துருவாரு. ஏமா நான் வேணா வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறேம்மா, சாணி நீங்க அள்ளி போட்டுருங்கம்மா. அது வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறியா? ஆமாம்மா, சாணி எல்லாம் அள்ள முடியாதுண்ணா. ஆம்பளை பசங்க என்ன வாசல் பெருக்கி கோலம் வைப்பாங்களா? ஒழுங்கு முறையா சாணி அள்ளி போடுப்பா. அப்ப ஆம்பளை பசங்க சாணி மட்டும் அள்ளி போடலாமா? கூட எதிர்த்து பேசாத, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். ஊர்ல இருக்கவங்க வந்து செய்வாங்க. மிரட்டியே ஏமாத்திடுங்கம்மா, நானா வந்து மாட்டேங்கிறேன். ரொம்ப தூங்கி இருக்கலாமா? கூட சாணி அள்ளி போட்டு அந்த கொட்டையை சுத்தமா பெருக்கிட்டு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு ரெடியா இரு. மாமா 9 மணிக்கு வந்துருவாரு. தூக்கம் வர மாதிரி இருக்குமா? எனக்கு தூக்கமே தெரியல. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன், அப்புறமா எழுப்புங்க மாமா வந்த பிறகு. அம்மா ஓடிடலாம். என்ன ஏமாத்திட்டு ஓடுறியா? அடி வாங்குவேன், இங்க வாங்க. ஓடிடலாம். டேய் ஒழுங்கு மாதிரி தான் நில்லு. ஊர் சுத்த போற ஜோர்ல சீக்கிரமா இருந்து தப்பா போச்சு. ஒழுங்கு மாதிரி தான் தூங்கி இருக்கலாம். என் புத்தியை தான் எத்தனை ஐயே தெரியல. இந்த சாணி அள்ளி போடுந்தா. அப்பவே தெரிஞ்சிருந்தானே, அப்பவே நானே தூங்கி இருப்பேனே. சரி போதும் பாட்டு. போ வேலை பேப்பர். செண்பகா, ஓய் செண்பகா, சாணிலாம் அள்ளி நான் டப்பால போடு. ஆமா டப்பால போடு. அள்ளி போடு எல்லாத்தையும். ஐயோ கையில அலட்டுமா. அந்த காலத்துல நாங்களா எங்க வீட்டுல 10 மாடு இருக்கும் தெரியுமா? காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து சாணிலாம் அள்ளி போட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு அங்கே சுத்தமா பெருக்கிட்டு எவ்வளவு வேலை செய்யணுமோ. உனக்கு ஒரு மாடு வச்சீங்கன்னா உனக்கு சாணி அள்ளி போறதுக்கு பெருக்கிறதுல கஷ்டமா இருக்குதுல்ல? ஒரு மாடுக்கு இந்த நிலைமை 10 மாடு வச்சிருந்தீங்களா? ஏமா அதுக்கு பால்ல யார் கறப்பா? நீங்க கறப்பீங்க மாமா கறப்பாங்களா? எல்லாருமே கறப்பான். போ வேலை பேப்பர் போ. சும்மா பேசி ஏமாத்தையா வேலை செய்யாம மணி அது பாரு. நான் சொல்லிட்டீங்களா 2 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு வந்துனே இருக்கிறேன். தண்ணி போட்டு குளிக்கிறதுக்கு பாரு. வேலை இருக்குது அடுப்புக்கிட்ட 10 வச்சு தண்ணியெல்லாம் போட்டு முடியாது. தண்ணி நல்லா சூடாதான் இருக்கு. பச்சை தண்ணி குளி. நான் கணக்குல தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், பச்சை தண்ணி குளிக்க சொல்றீங்களா? என்ன இப்படி பனி பெய்யுது, ஒரு பச்சை புள்ளிய போயிட்டு பச்சை தண்ணி குளிக்க சொல்றீங்க? முதல் ஜில்லுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் சூடாதான் இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும் தெரியுமா? பச்சை தண்ணி குளிக்கணும்னா நாங்களாம் சுடு தண்ணி குளிக்கிறதுக்கு அழுவோம், என்ன பச்சை தண்ணி குளிக்கிறதுக்கு அழுவுறேன். நாங்களாம் பச்சை தண்ணி குளிக்கிற சொன்னா கூட எங்க வீட்டுல திட்டுவாங்க தெரியுமா? நான் நம்ம கஷ்டப்படல சின்ன வயசுல பச்சை தண்ணி குளிக்காம. அப்படினால நம்ம குழந்தைங்க நம்ம கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு பச்சை தண்ணி குளிக்க சொல்றேன், உங்களுக்கு புரிய மாட்டேது. எப்படியா ஏமாத்துறாங்கப்பா. சரி நம்ம போய் வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறேன். சீக்கிரம் வந்து சேரு. எம்மா இப்படி ஏமாத்திட்டோம். பயப்பட நம்பிச்சா இல்லையா தெரியலையே. அவட வேலையை பாரு. நம்மளதான் ஈஸியா ஏமாத்தி போடுறாங்க இந்த வீட்டுல. இந்த கோமதி கவரை இருந்ததா இல்லையா தெரியல. நம்ம தான் பரபரன்னு இருக்குமே தவிர மத்ததெல்லாம் எரும மாடு மழை பெஞ்ச மாதிரியா இருக்குதுங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம தலையில சாணி அள்ளி போகணும்னு ஏற்றி அதை மாத்த யாரால முடியும்? சரி முதல்ல போய் அதை ஒரு கோலை கொடுத்துட்டு வரலாம். அப்புறம் அதெல்லாம் லேட் ஆயிட போகுது. செண்பகமே செண்பகமே. டேய் பாட்டு பாடி மாடு பயன்படுத்தாத. சாணி அள்ள சொல்றது பத்தாதல பாட்டு பாடுறது கிண்டல் பண்றீங்களா? சரி சாணி அள்ளு. அதை 8 வாய் மேலே ஒதுக்கி போதே பாரு. உஷாரா கொஞ்சம் தூரமா நில்லு. நான் அவ்வளவு மோசமா பாடுறேன். போறாம ஸ்கூல் போனா மிஸ் ஹோம்வொர்க் கேட்பாங்க. சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஊர் சுத்தத்துக்கு போனா புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்ல காலையில சீக்கிரமா இருந்து தப்பா போச்சு. நமக்கு நேரம் சரியில்லை போல. சஞ்சி மட்டும் எப்படிதான் எஸ்கேப் ஆயிடறாலும். இந்த சாதத்தை கொஞ்சம் கலரி விடுங்கடி. எழுந்துறீங்கன்னா எவ்வளாச்சும் மதிக்கிறாளுங்களா? கோமதி பரிணக்கா குரல் மாதிரி கேக்குது. அவங்க வந்திருக்காங்க. கோமதி வாங்கக்கா உள்ள வாங்கக்கா. இந்த கோமதி பாலை ஏக்கா. நீங்க ஏங்க பால் கொண்டு வந்தீங்க? நானே வந்திருப்பேன்ல. சாமி பாட்டு தெருவை தாண்டி கேக்குது. அத்தி முத்தி போச்சா? இல்லக்கா இந்த பசங்களை எழுப்புற எழுந்திக்கவே மாட்டேங்குதுங்க. வெளியில போனாலும் தெரியுது இல்ல இன்னைக்கு. கூட மழை எழுந்து கூட மழை வேலை செய்யலாம் அதெல்லாம் கிடையாது. நல்லா தூங்குதுங்க ரெண்டும். அதனால எந்திரிக்க சொல்லிட்டு பாட்டு நல்லா சவுண்டா வச்சு விட்டா அதை நம்ம தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கப்படுது. கேட்டுன்னு தூங்கி இருக்காங்க. எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்குதுங்க. எத்தனை மணிக்கு கோமதி கிளம்புறீங்க? 9 மணிக்கு எங்க அண்ணன் வந்துருவாரு. வண்டி எடுத்துங்க. 9 மணிக்கே கிளம்ப வேண்டியதுதான். நீங்களும் வரீங்க தானே? வரமா சட்டை போட்டுன்னு வீட்டு வேலை முடிச்சுட்டு கிளம்புங்கக்கா. அதான் எனக்கு காலையில் 4 மணிக்கே எழுந்தேன். மாடு வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் சமையல் வேலை மட்டும் தான். சாதம் போட்டு வந்திருக்கேன். இல்லை போயிட்டு வச்சுட்டு ஒரு குழம்பு வச்சுட்டுனா சரியா போயிடும். உருளைக்கிழங்கு போட்டு கார குழம்பு வச்சுட்டு வச்சுக்கேன். அந்த குழம்பு ஊற்றி நான் உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டுப்பாங்க. தனியாக ஏதோ சேர்த்து அவ்வளோ தொட்டுக்கிறதுக்கு பொரியல் எல்லாம் நல்ல வேலை பண்ணிங்கக்கா. மதியானத்துக்கு சாப்பாடு நான் வீட்டிலேருந்து கலரி எடுத்துன்னு வரேன். நீங்கள் மதியானத்துக்குலாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. என்ன சாதம்? கொஞ்சம் புளி ஊற்றி தாளிச்சு எடுத்துன்னு வரேன்க்கா. புளி சாதமா? பிரிஞ்சு செய்யலான்னு பார்த்தேன். காய்கெல்லாம் போட்டு அந்த மீன்மேக்கெல்லாம் போட்டு செய்யலான்னு பார்த்தேன். எங்கள் கூட மாட காய் அறுத்து கொடுத்துட்டு காலையில் அந்த பசங்களை ஏற்பி இருக்கேன். எந்திரிக்கவே மாட்டேங்க. காய்கெல்லாம் வாங்கி ரெடியாக தான் வச்சிருக்கிறேன். யானை காய்கெல்லாம் அறுத்து கொடுத்தாங்கன்னா நான் தாளிச்சிட்டு வரல பிரிஞ்சு சாதம் சாப்பிடலாம். எல்லோரும் நல்லா வாசனையாக. இந்த ராதிகாவும் எட்டி பார்க்கல இன்ன வரைக்கும். நான் தனியாக ஒரு ஆளை எப்படி செய்யுது அதான் பார்த்தேன். சரி புளி சாதம் கலர் வைக்கலாம்.
தொட்டுக்கு வந்து வடை கிட ஏதாவது வாங்கிக்கலாம், இல்லைன்னா பகடா கிட வாங்கிக்கலாம் மதியத்துக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆமாம், அதான் நல்லது, இதான் ஈஸியான வழி. பிரிஞ்சு கிஞ்சி கூட மதியத்துக்கு நல்லா இருக்குமா என்ன எதுவும் தெரியல. புளி சாதம் 2 நாள் வரைக்கும் கிடாம இருக்கும்ல. ஆமாக்கா, அந்த வெயிலில் வேற நம்ம வண்டியில் போகிறோமா, சாதம் வந்து தாக்கு பிடிக்கணும்ல, அதனால புளி சாதம் கிளறிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து ஹோட்டலில் வாங்கி தரேன் சொன்னாங்க. நீ சாப்பாடு கீப்படல எதுவும் செஞ்சு எடுத்துன்னு வராத, காலை போகும்போது டிஃபன் சாப்பிட்டு போயில ஹோட்டலில் மதியத்துக்கு ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஆனால் என் மனசு தான் கேட்கல. ஏற்கனவே பட்டு புடவை வேறு எடுத்து தரப்போறாங்க, நகை வேறு எடுத்தாங்க. அன்றைக்கி சொன்னால 5 சவரத்தில் 6 எடுத்தாங்கண்ணே. எவ்வளோ செலவு தான் நான் வைக்கிறது. இப்போ வேறு எல்லாரையும் எட்டுன்னு போயிட்டு ஹோட்டலுக்கு போகணுன்னா எவ்வளோ காசு செலவாகுது. அதான் புளி சாதம் கிளறிட்டேன். ஆமாம், நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி வராதுல்ல. நிறைய ஹோட்டலில் சாப்பிடலாம். ஹோட்டலில் சாப்பிட்டா அங்கே பாத்ரூம் நிற்க வேண்டியதாக இருக்கும். நம்ம வீட்டு சாப்பிட்னா ஒன்றும் ஆகாது. புளி சாதம் தானே, இது வந்தானே வயிற்றுக்கு சோறு பசிக்கு, அவ்வளோதான். சரி, இந்த பால் இந்த பாத்திமா வீட்டு கொடுத்துட்டு வந்த பால். சரி, அப்படியே நீ வேலையா இருப்பியா, உனக்கு எடுத்து வந்து கொடுத்துடலாம் சொல்லிட்டு எடுத்து வந்தேன். சரிக்கா. பசங்க எப்படி எந்திரிக்கவே மாட்டேங்குதுங்க. இதுங்க வச்சு என்ன தான் பண்ணுறது நான். வயசு பசங்க தானே, காலையில் எழுந்து கூட மாட்டேன். அம்மாவுக்கு உதவி செய்யணும் அதெல்லாம் கிடையாது. விடு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க சரியாயிடும். கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனால் காலை 4 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் அவங்க தானே செய்யணும். அப்போலாம் செய்வாங்க. அம்மா வீட்டில் இருக்கிறீங்கன்னா என்ன ஏமாற்றி இருக்க முடியும். அது நம்ம வாஸ்தவம்னாக்கா. அப்போதான் இருக்குது உங்களுக்கு கச்சேரி. சரி, இந்த பால் இந்த. சரி, அடுப்பில் ஓலையை கழுவி போட்டு வந்த சாதம் வந்துட்டு இருக்கோம். பட்டமானே. சரிக்கா, கொஞ்சம் கரெக்டாக வந்துருங்கக்கா. 9 மணிக்கெலாம் 9 மணிக்கு 8 முக்கெல்லாம் வந்துருங்க. ஏன்னா அந்த சாதத்தில் வந்து வடலையில் வச்சு கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு அப்படி கொடுத்துலாம் சீட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதான் பேக் பண்ணுறது இந்த பசங்களை நம்ப முடியாது. நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சாப்பாடு செஞ்சு அப்படியே ஆற வச்சு வைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா பொட்டல் போட்டுடலாம். சரி, வரேன். இந்த பசங்க காலேஜ் கிளம்பிச்சிங்கன்னா நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் எந்த வேலையும் கிடையாது. எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிச்சிங்களே எனக்கு வேலைலாம் முடிஞ்ச மாதிரி தான். சரிக்கா. சரி, வேலையை பாரு, சாப்பாடு நினச்சின்னு பாரு, நான் வரேன். சரிக்கா. அப்புறம் வந்து யார் வருதா? கீதா, ராணி, பெரிய பொண்ணு, அப்புறம் ராதிகா, அவங்க மாமியார் வராங்கன்னு தெரியல. பசங்க நம்ம வீட்டு பசங்க. எங்கள் வீட்டுக்கார வர மாட்டார், அவர் கடைக்கு போகிற சொல்லிட்டாரு. நம்ம தான்க்கா போகிறோம். இல்லையா 15 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ணக்கிட்ட. ஆமாக்கா, இப்போ எங்கள் வீட்லேயே பசங்க 2 பேர், நான் 1 3 ஆச்சா, நீங்கள் 1 4 ஆச்சு. இப்போ ராதிகா வீட்டில் வந்து 3 பேர், அவங்க மாமியார் வந்தாங்கன்னா 4 பேர், அவங்களோட சேர்த்து 8 பேர் ஆச்சுங்க. அப்புறம் கீதா, ராணி, பெரிய பொண்ணு, அவ்வளோதான். 12 பேர் ஆச்சா. நான் வந்து குத்து மதிப்பா 15 பேர்னு சொல்லிட்டேன். இதே 12 பேர் ஆகுதா? ஆமாம், இன்னும் கடைக்கு போயிட்டு புடவையில் ஒன்று பார்த்து எடுக்கிறதுக்குள்ள பொழுதே ஒழிஞ்சு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமா வரனாக்கா. இல்லை, குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி கேன் ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி கேன் வாங்கி நம்மளுக்கு மாலாது 10 ரூபாய் 20 ரூபாய் சொல்லிட்டு பெரிய 20 லிட்டர் கேன் வைக்கிறது பற்றியா நம்ம மனசுக்கு அப்படி வாங்கி போயிடலாம். ஆமாக்கா, கரெக்டாக 40 பார்த்தினாக்கா. இல்லை 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. நான் தண்ணி நம்ம கையில் வச்சுன்னு வச்சுக்கேன். வேனில் போகும்போது கூட அப்படியே சாப்பிட்டு அப்படியே குடிக்கிறதுக்கு கை கழுத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிக்கா. எங்கன்னா தண்ணி எடுத்துன்னு வருதுன்னு தெரியல. அப்படியே எடுத்துன்னு வராது தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து காசு கொடுத்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வரும். மனச்சுக்கல்லையே பெரிய கேன் ஒன்று வாங்கி கொடுக்கலாம். திரும்பி வந்து கூட கேன் கொடுத்துக்கலாம். கல்யாணம் பண்ண போகிறேன், கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணேன். அம்மாக்கா, அதை நினச்சதாக்கா பயமாக இருக்குது. சீக்கிரமாக செலவு பண்ணேன். தாட்பூன் பண்ணி கடவுள் வாங்கி கடையில் மாட்டிக்காத. இன்னைக்கு எந்த செலவும் கிடையாது. எங்கள் அண்ணன் தான் புடவை எடுத்து கொடுக்க போகிறாங்க. செலவு எதுவும் கிடையாது. நிச்சயம் நீ தானே வைக்க போகிறேன். அம்மாக்கா, நம்ம வீட்டில் தான் வைக்க போகிறேன். சத்தத்தில் வைக்கலான்னு பார்த்தா வாடகை அது இதுன்னு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. நிறைய கேட்குறாங்க. போய் கேட்டு பார்த்தேன். ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வரும் போல இருக்குது. கரண்ட் பில்லு அது இதெல்லாம் சேர்த்து. சரி, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். வெளியில் தான் இடம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு பந்தலுக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஆளுங்க மட்டும் தானே, கல்யாணத்துக்கு தான் எல்லாருக்கும் சொல்ல போகிறோம் சொல்லிட்டு வீட்டிலே வச்சுக்கலான்னு இருக்கேங்க. ஆமாம், அதான் நல்லது. மண்டபம் கிண்டபெல்லாம் எடுத்து வாடகை கொடுத்துலாம் கட்டுப்படி ஆகாது. நம்மளுக்கு தான் வெளியில் இடம், வீடு சின்ன வீடு இருந்தாலும் வெளியில் இடம் இருக்குதுல்ல. வெளியில் பந்தலுக்கு போட்டு சாப்பாடு போல போட்டுக்கலாம். ஒன்றும் கவலைப்படாத. கல்யாணம் எங்கள் அண்ணன் வீட்டில் பண்ண போகிறாங்க. அது அவங்க இது எதில் வைப்பாங்களோ, மண்டபத்தில் வைப்பாங்க. எப்படி இருந்தாலும் பெரிய மண்டபம் எடுப்பாங்க. ஏன்னா ஒரே புள்ளல்ல. நிச்சயம் மட்டும் நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். உப்பு தமிழை மாதிரி வைக்கலாம் தான் முதல் பேசணும். சரி, நிச்சயம் தமிழை மாதிரி வச்சு கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். சரி, பார்த்து பண்ணுக்கோ. மதியம் சாதம் வந்துட்டு இருக்கோம். இந்த பசங்க அந்த அடுப்பு கூட போய் பார்க்காதுங்க. வரட்டுமா? சரிக்கா. இந்த பசங்க ஏன் எந்திரிக்குதுங்களா? கத்தி இருக்கிற எனர்ஜிலாம் போகுது. இன்னும் கொஞ்சம் கத்திக்கிட்டோம். கோமதி, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? யாரும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவை. நானே செஞ்சுக்கிறேன் வழியா. என்னாச்சு, கோவமா? ஆமா, உங்களுக்கு வேலை தானே முக்கியம். போய் கடை திறந்து வச்சு உட்காருங்க. கோமதி, புடவை எடுக்கிறதுக்கு லேடிஸ் மட்டும் போனால் போதாதா? நான் வேற வரணுமா? கடையை போய் திறந்து வச்சா வியாபாரமாவது ஆகும். ஏங்க, நம்ம யாருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு போலங்க. நமக்கு பொண்ணுக்கு நிச்சயம் புடவை எடுக்கிறதுக்கு போகிறோம். அது கூட நீங்கள் வரலன்னா அப்புறம் என்ன நினைப்பாங்க எல்லாரும் சொல்லுங்க. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. சும்மாவே தீபாவளி பொங்கலுக்கு புடவை எடுக்கிறதுக்கு போனால அவ்வளோ லேட் பண்ணுவீங்க. இது வேறு கல்யாணத்துக்கு வேறு எடுக்கிறதுக்கு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இதில் என்ன வேற கூப்பிட்டு நிற்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாங்க, கடையை பூட்டிட்டு வாங்க. செய்யும் தொழிலே தெய்வம். முதல்ல நான் அதை போய் பார்க்குறேன். நீங்கள் போய் என்ன புடவை வேணுமோ செலக்ட் பண்ணி வாங்கி வாங்க. நீங்கள் சொல்கிற பிச்சை கேட்க மாட்டீங்களே. சரி, இருங்க, காப்பி போட்டு தரேன். காஃபிலாம் வேணாமா, நீங்கள் போட்டு குடிங்க. எனக்கு வேலை இருக்குது. ஒருத்தர் போய் பார்க்கணும். நான் யாரை பார்க்க போகிறீங்க? திறந்தப்போ குத்திக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேம்மா. அது விஷயமா தான் பார்க்கறதுக்கு போகிறேன். சரி, பார்த்து போயிட்டோங்க. 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா நான் காஃபி போட்டு கொடுத்துறேன். கடையில் குடிச்சிக்கிறோமா? அவர் காலையில் போனால் தான் பார்க்க முடியும். சரிங்க, அப்போ நாங்கள் 9 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். மதியம் வந்து சாப்பிட்டு போகிறீங்களா வீட்டில்? எங்கே மதியம் வந்து நான் சாப்பிட்றது? காலை காஃபியும் கடையிலே குடிச்சிருங்க. அப்புறம் அதை டிஃபன்லாம் கடையிலே சாப்பிட்டுடுங்க. மதியம் சாப்பாடு கடையில் சாப்பிடுங்க. உடம்பு என்ன ஆகுதுன்னு தெரியல உங்களுக்கு. சரிம்மா திட்டாதம்மா. மதியம் வந்து சாப்பிட்டு போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். நீங்கள் தான் அவசரப்படுறீங்களா, காஃபி குடிக்க மாட்டீங்க. மதியம் வந்து சாப்பிட்டு போங்க. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. மணியாவது. சரி, பார்த்து பத்திரம் போயிட்டாங்க. சரிம்மா, நீ கிளம்புறது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க, பண்ணுறேன். சீக்கிரம் வந்து சேருங்கம்மா. வரேங்க, சீக்கிரம் வந்துடுவோம்.
இந்த மனுஷனும் பாவம் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறாரு இந்த பசங்களுக்காக. இதுங்களுக்கு காலையில ஏந்து வீட்டு வேலை செய்யறது கூட கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? குரல் கொடுக்கலாம். ஏண்டே எந்திரிச்சு வரீங்களா இல்லையா? கொம்பு எடுத்துன்னு வரவா? எதுக்கும் அப்படி கத்தி நிக்கீங்க? மணி அடியாவது அது கேட்கவா கத்தி நின்னீங்க? நீங்களே போய் பார்த்ததால தெரிஞ்சிருக்குமே. அதான் கொழுப்பு கொஞ்சம் நஞ்ச கொழுப்பு இல்ல, திமிரு ரொம்ப அதிகமா தான் ஆகி போயிருக்கு உனக்கு. இன்னைக்கு எதுக்கு காலேஜ் லீவ் போட்ட? ஏம்மா என்னமாச்சு? இதுக்கு இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டேன்னு கேட்டேன். இது நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் போய் புடவை எடுக்க போறலாமா, அதுக்கு தான் லீவ் போட்டேன். என்னமோ தூக்கத்துக்கு லீவ் போட்ட மாதிரி தூங்கி நிக்க. ஏமா மாமா 9 மணிக்கு தானே வரேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள ரெடி ஆயிடுவாமா? வீட்டுல அது வரைக்கும் அந்த வேலை வெட்டியும் இல்லையா? இருக்க வேலை யார் பாக்குறது? என்னமா வேலை பார்க்கணும்? கேட்டா பத்தி ஒரு கேள்வி, என்ன வேலை பார்க்கணும்னு. இது என்ன அடுப்புல மதியத்துக்கு சாப்பிடுவான், சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். இம்மா மாமா தான் ஹோட்டல்ல சாப்பிடலாம் சொன்னார்லம்மா, எதுக்குமா சாப்பாடுலாம் செஞ்சு நிக்கீங்க? அது புளி சாதம், தினமும் புளி சாதம், நேத்து புளி சாதம், இன்னைக்கு புளி சாதம், எப்ப பாரு புளி சாதம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்கி வச்சுனேன். நீ பார்த்து தானே இருந்த, காலையிலேயே அந்த அத்தை கொடுக்க வேண்டியது தானே? எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருந்தா பிரிஞ்சாய் செஞ்சிருக்கலாம்ல. கூட மாட வேலை செய்யறதுக்கு துப்பு கிடையாது. வாயப்பார் புளி சாதம் செய்யறாங்க தினமும். ஏமா நீங்களே சாப்பிடுங்க, இதெல்லாம் நான்லாம் சாப்பிடவே மாட்டேன். நீ உன சாப்பிட தவிர பட்டினீர், நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு மாமா ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி தருவாரு, நான் சாப்பிடுவேன். வாங்கி தருவாங்க வாங்கம்மா சாப்பிடுங்க. எதோ வில்லத்தான் தெரியுதே. ஏக்கா இந்த பாலத்து மேலே காப்பி எடுத்துருவா. நான் சொல்லிட்டேன் நான் மாமா வாங்கி கொடுக்க பிரியாணி தான் சாப்பிடுவேன், இந்த புளி சாதம் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா சாப்பிடலாம் போயிருந்தா வந்தது. ஐயோ காலையில அடுப்பை பத்த வச்சுதா கறி வச்சுக்குதே. சித்தி புளி சாதம். உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? என்ன வார்த்தைலாம் அதிகமா போதே. அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு மாதிரி அறிவு இருக்கா? உனக்கு நிஜமான அறிவு தானே இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவியா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு ஆடி நிக்க நீ. இந்த இவ்வளோ பெரிய டபரால புளி சாதத்தை கறி வச்சுக்கிற உன்னை யார் புளி சாதம் கார சொன்னது? இல்லையா 15 பேருக்கு மேலே 20 பேர்கிட்ட நம்ம போறோம் ஊருக்கு. சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தான் கல்யாணம் இருக்கிறேன். காலையில எதுக்கு 4 மணிக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அதான் நம்ம கூட போன அண்ணன் கிடக்குறான்ல, அவனை ஹோட்டலில் வாங்கி தரான் சொன்னால, அவன் வாங்கி தர சொன்னா கூட உனக்கு விடியாதா? சும்மாவே இருக்க மாட்டியா நீலாம்? ஏண்டி எத்தனை பேர்? ஒரு 4 பேர் 5 பேர்னா பரவாயில்ல, ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். 20 பேர் ஹோட்டலில் போனால் எவ்வளோ துட்டு செலவாகுது? உனக்கு நாடி வந்தது மண்ணங்கார கொடுக்க போகிறாங்க, காசு உனக்கு தான் வந்ததுன்னு கேட்குறேன். இந்த பேர் வாடி போய் பேசுகிற வேலை வச்சுக்க வாய் மேலே குத்திடுவேன். அப்படி தானே பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. வசந்திக்கு சீமந்தம் பண்ணுறேன் இப்போ தான் புளி சாதமும் அந்த சாதமும் இந்த சாதமும் எல்லாம் புளிப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்குது. பார்த்தா புளி சாதம் செஞ்சு காரி வச்சுக்கிறேன். உன்னால ஏன் சூறாக்க சொல்றது? ஏன் அப்படி உசுறு எடுக்கிற? அப்படி கேளுங்க சித்தி. எவ்வளோ ஆசையா இருந்தேன், ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டாங்க. இங்கே எல்லாருக்கும் திமுறான்னு கேட்குறேன் நான். திமுறா காலையில் 4 மணிக்கு நான் பாட்டு வேலை செஞ்சுருக்கிறேன், ஆடின்னு கிடக்குறேன். நீயே திரும்பி இந்த புளி சாதத்தை எனக்குலாம் ஒன்றும் வேணாம், நான்லாம் சாப்பிட மாட்டேன். இங்கே பாரு, நீங்கள் சாப்பிடலாம், யாரும் சாப்பிட மாட்டாங்களா? யாருக்கு வேணுமோ அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் 2 பேரும் எங்கன்னா போய் எதனா போய் சாப்பிட்டுக்குங்க. இங்கே பாரு வாடி, நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு புளி சாதத்தை போட்டு வண்டியில் கிடைக்கலாம். இதான் மாமா நமக்கு ஏதாவது காசு தருவாரு. சரிங்க சித்தி. இப்போதான் எனக்கு உசிரே வந்தது. அடுப்பில் தண்ணியை தூத்த பரம்பரை அப்படியே ஊற்றி தான் பாரு நீ. அதில் பனியாக கொட்டுது. உனக்கு மட்டும் எங்கே இருந்தால் கட்டை கிடைக்குது, எங்கே கண்ணு தெரியுது தெரியல. கட்டளை எங்கேருந்து பொறிக்க தந்து அடுப்பு வச்சிருக்கிறா? பூச்சி கிச்சி கிடைக்கலோண்ணே. பூச்சி என்ன கிடைக்க போகுது? கட்டளை நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சு பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன், அடுப்பை வைக்க வேணும். இவ்வளோ உசாரா இருக்குது பத்தியா? பிளான் பண்ணி பண்ணுது எல்லாத்தையும். என் புள்ள தண்ணி கெட்டுனுக்குது குளிக்கிறதுக்கு, சுத்த தண்ணி. அதுக்கே நான் அடுப்பத்தை வைக்கல. இது காலையில் எழுந்து சோத்தாக்க சொல்லிட்டு எவ்வளோ போயிட்டு அப்புறம் சோத்தாக்கி வச்சுக்குது பத்தியா? இதுக்கெல்லாம் முது வலிக்காது, கை கால் வலிக்காது போகுது. அண்ணங்க அழகாக சொல்லிட்டு போனான், காலைல டிஃபன் வாங்கி தரேன் ஹோட்டலில், மதியத்துக்கு பிரியாணி வாங்கி தரேன் ஹோட்டலில் தான் சாப்பிடலாம் ஜாலியாக அப்படி சொல்லிட்டு சொன்னான். அந்த மண்ணை வரி கொட்டுறதுக்குனே இப்போ பழகுது நீ. அண்ணா உன் கூட அந்த தங்கச்சியை பிறந்த பற்றி என்ன பாவம் பண்ணு தெரியல. உனக்கு அக்காவை பிறந்த பற்றியா நான் தான் பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏமா நமக்கு மேலே சண்டை போடுறதுக்கு ஏமாதுங்க. சிரிக்காது மூஞ்ச பார்த்தா எனக்கு கடுப்பாக வருது. எனக்கு பொடி பசங்க நம்ம ரெடி பண்ணி கூட்டு உங்க மாமியை வராங்களா இல்லையா? நாங்கள் என்ன கேட்டுக்க பேச்ச மாத்திரேனே. மணியாவது போய் கிளம்புப்பா. குளிச்சா இல்லையா? இனிமேதான் குளிக்க போறேன். போ வேலையை போய் பாரு. போய் வேலையை முடிச்சு சீக்கிரம் வந்து சேரு. சாப்பாடுலாம் பார்சல் கட்டணும். பாரு புளி சாதம் கிளி சாதம் கையே கூட வைக்க மாட்டேன். பார்சல் கட்டுவியோ தள்ள தூக்கி வச்சு டபராவோட அது உன் இஷ்டம். புரியுதா? என் கண்ணே எதுக்குள்ள எதாவது காட்டிடாத. ரொம்ப ஓவரா நீமா போறேன். நீ முதல்ல இந்த டபரா தூக்கி கையிலங்கல்ல போடணும். அந்த டபரா இருக்கிறதுனால தானே கிண்டி வைக்கிற புளி சாதத்தை இருக்கிறத தூக்கி கையிலங்கல்ல போட்டுருவான். இந்த அடுப்பு 2 உடச்சு போட்டுடணும். இந்த அடுப்பு இந்த டபரா பார்த்தாலே எப்படி டென்ஷன் ஆகுது எனக்கு. உங்க மாமியை வராங்களாடியே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் கேட்டுக்கோ. இல்லை உங்க மாமியை உங்க வீட்டில் தாண்டி இருக்கிறாங்க. ஐயா உனக்கு தெரியாது அவங்க வராங்களா இல்லையானே? என்ன போய் கேட்க சொல்ற? இந்த மாதிரி அது ஒரு இருக்கு. அது நீ அது கால் வலிச்சே இன்னைக்கு வருதுன்னு தெரியல. பெரியவங்க சின்னவங்க மரியாதை மட்டும் இல்லாமல் பேசினே வாயை உடைக்க போறேன் பாரு. புளி சாதம் காலை உன் கையில தான் மண்ணை உடைக்கணும். நானே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் லாலிபப்பு, அப்புறம் மட்டன் குஸ்கா அதெல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன். குஸ்கா இல்லை மட்டன் சுக்கா. பேர் கூட மந்து போய் டென்ஷன் இல்லை. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். எவ்வளோ ஆசாசியாக இருக்க. புளி சாதத்தை காரி வச்சுக்குது கடவுளே. இதெல்லாம் என் கூட பொண்ணதுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது. வேறு வீட்டிலேருந்து மாற்றி தூக்கி வந்துட்டாங்க பழகுது. இங்கே பாருக்கா, உனக்கு இன்னைக்கு சொல்கிறத மனசில் வச்சுக்கோ. இன்னொரு நாளைக்கு வெளியில் போகும்போது அத்தை கல்யாணம் வரேன், இத்த கல்யாணம் வரேன், எதனா கல்யாணம் எடுத்துன்னு வந்து வச்சுக்கேன். அவ்வளோதான். ஆமாம், வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காம தான் வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு வெளியிலே போகிறது. அப்பயே நீ சொத்த கல்யாணம் வர பற்றியா டென்ஷன் ஆகுது எனக்கு. ஆமாம், ஹோட்டலில் காசு கொடுத்து வாங்கினா கூட ஒரு சில ஹோட்டலில் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நீலாம் அந்த மாதிரி ஹோட்டலில் போய் சிக்கினா தான் அடங்குவேன். அப்போ என் சாப்பாடோட அருமை உனக்கு தெரியும் பேர். குறை சொல்ல வந்துட்டேன்.
ஆமா ஆமா, நீ செய்யறத விட எல்லாரும் நல்லா தான் செய்றாங்க ஹோட்டல்ல. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டது எது? இங்க பாரு, எனக்கு நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன். சாப்பிடணும்னா போய் எங்கன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடு. அப்புறம் வயிற்று கலக்குது, வயிறு வலிக்குது, பாத்ரூம் கூடின்னு கடை. ஏன் சாபம் விட்றியா? அண்ணனுக்கு எல்லாமே வாங்கி தரோம், சாப்பிட்டு நான் வயிறு வலியில அவஸ்தை பண்ண சொல்லிட்டு சாபம் விட்றியா? ஏன் உனக்கு இந்த கெட்டணுமா? எனக்கு கெட்டணுமா? நல்லா இருக்கிறதுனால தாண்டி காலையில இருந்து செஞ்சுன்னு கிடக்குறேன். நல்ல நந்தனி எனக்கு உடம்பு ஃபுல்லா. ஆமா, காலையில ஏந்து நல்லா குளிச்சுட்ட, நல்லா சோத்தாக்குறேன். நீ இதை பல்லு விளக்குனே இல்லையானே தெரியல, அப்படி சுற்றி கிடக்குற. உன்ன மாதிரி என்ன இருக்க சொல்றியா? ஆமா, நீ பார்த்த நான் பல்லு விளக்குன பல்லெல்லாம் எப்பயும் வளர்க்கிட்டேன். அப்போ குளிச்சுட்டு போய் ரெடியாகும். அது எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க. அவங்க காசு செலவு பண்ணுறத கஞ்ச பிசான் தானே பண்ணுவாங்க. என் புருஷன் கூட அப்படிதான். பாக்கெட்ல இருந்து 10 ரூபா செலவாயிடக்கூடாது, கஞ்ச பிசான் வேலை பண்ணுவான். அவனோட மோசமாக போயிடுச்சியம்மா. இதை காசு செலவு பண்ண போகிறது அண்ணன். அண்ணன் காசு வந்து செலவாயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி வேலை பார்த்துன்னு இருக்குது. இந்த மாதிரி தங்கச்சி கிடைக்கிறதுக்குலாம் எங்கள் அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இதுக்கு நான் தங்கச்சியை பிறந்திருக்க பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப வருத்தமாக தான் சேத்துல போய் முட்டிக்கோ. அதான் பண்ண போகிறேன். ஆள் தான் வளர்ந்துருக்கிறத விட கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. நீ என்ன வாய் பார்த்து நின்றுக்கா? அவளை பார்த்து எப்படி பேசுறதுன்னு கற்றுக்குறியா? உன்னை பால் எதுவுமே காய்ச்சி காப்பி போடுறதுன்னு தான் சொன்னேன். அவளை பார்த்து வாயாடுறத கற்றுக்கலாம் சொல்லிட்டு நின்று பார்த்துன்னு இருக்கிறேன். இந்தா பாலுந்தா. கொடுங்கம்மா. அவங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க எல்லாமே. ஆமாம், ரொம்ப கரெக்டாக கேட்குறா. அவள் கூட சேர வேலை வச்சுக்காத, அவட்ட பேசாத, புரியுதா? அவளை மாதிரி கெட்டு போயிடுவா அப்புறம். அம்மா, அவங்க உங்கள் தங்கச்சி தானம்மா, வேற யாரோ மாதிரி சொல்கிறீங்க? அவள் என் தங்கச்சி தான். ஆனால் எனக்கே சந்தேகமாக இருக்குது. வேறு வீட்டில் எங்கேருந்து தூக்கின்னு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா யாரோ அவங்க வீட்டில் பிறந்தா சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வாயாடாது, கூட வாயாடாத. இந்த பாலுந்தா. காஃபி எட்டியம்மா. நீ பாலை மட்டும் காய்ச்சி வையே, நான் வந்து போட்டுக்கிறேன். காப்பி போட சொன்னா ஒரு சக்கரை போட்டு வெள்ள சுத்தமாக சக்கரையே இருக்காது, காப்பி தூள் இருக்காது, சுத்தடி மாதிரியே இருக்கும். நானே போட்டுக்கிறேன் காப்பியே. நீ பாலை மட்டும் காய்ச்சி வை. அவ்வளோ பயம் இருக்கட்டும். அம்மா, பயம் எனக்கு இருக்கட்டும். ஒரு காப்பியை ஒழுங்காக போட்டு கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது. பயம் இருக்கட்டும்மா. இதுங்களாம் வச்சு நான் தான் பண்ண போறேன்னு ஒன்றும் தெரியல. அந்த மக்கா பொண்ணு என்ன பண்ணுறானா இருந்தாலும் இல்லையா தெரியலையே. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இதுங்களுக்கு கச்சேரி இருக்குது. ஆனால் என்ன தான் திட்ட போகிறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் அம்மாவும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே கிடையாது. இந்த சின்ன குழந்தைனே நினப்பு. எல்லாம் இந்த ராதிகாவை பார்த்து கெட்டு போயிருக்குதுங்க. எடே வாடே, ஏம்மா பாலை காய்ச்சுவா வேணாவா? எதுக்கு சும்மா வாணி கத்தி நிற்கிங்க? இங்கே வேலை செய்வீங்களா? வேலை செய்யல மட்டும் செய்யல சொல்றது. வேலை செஞ்சு வேலை செய்யறது கூட போது கிடையாது. வாணி கூட்டு டிஸ்டர்ப் பண்ணி நிற்பீங்க. ஆமா, ரொம்ப பெரிய வேலை செய்யற. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா கிளம்பிட்டாங்களா என்ன எதுன்னு கேளு. ஏம்மா, மணி 7 கூட அவ்வளோம்மா. மாமா 9 மணிக்கு தானே வர சொன்னாரு. ஒரு ஃபோனை போடுறே. ஏம்மா, என் ஃபோனில் சார்ஜ் இல்லைம்மா, சார்ஜ் போட்டு வச்சிருக்கேம்மா. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஃபோனை நோண்டி இருந்துட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுக்கிறியா? அம்மா, லூசு மாதிரி பேசாதீங்கம்மா. இது லூசா வந்தேன்னு வச்சுக்க, கரண்ட் எடுத்து பட்ட தீட்டிடுவேன். நைட்டு சார்ஜ் போடல பார்த்தா கரண்ட் இருந்தது. கரண்ட் இல்லாமல் எப்படி ஃபோனில் சார்ஜ் போடுவாங்க? நம்ம நோண்டி சார்ஜ் காலி ஆயிடுச்சான். சரி பாலை காய்ச்சு.